கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கங்க. இப்போ இந்த சமீபத்து உணவுகளை பார்க்குற போது சாப்பாடு வாய்க்குள்ள நுழையதோ இல்லையோ பேரே நுழைய மாட்டேங்குதுங்க. ருமாலியா ரொட்டிங்கிறான், பீஸாங்கிறான். இதெல்லாம் கேட்குற போது ஒருவேளை எனக்கு வயசாகிடுச்சு நம்ம தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் 70 80களில் ஏன் 86 90 வரைக்கும் கூட வச்சு பாருங்களேன். அப்போல்லாம் என்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அதுவே வித்தியாசமாக இருக்கும். அதில் எல்லா சுவையும் இருக்கும். முதல்ல நினைவு வச்சுக்கோங்க, சரிவிகித உணவுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நம்ம. அதாவது இன்னதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 6 வகை சுவை. அதாவது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, உரைப்பு. இந்த 6ம் சம அளவில் நமக்குள்ளே போய் சேரணுமா. புளிப்பு மிட்டாய் பிள்ளைய வாங்கி திங்கும். இளந்த வடைன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, இந்த இளந்த பழம் இருக்குல்ல, அந்த இளந்த பழத்தில் இது இந்த சின்ன வயசாக இருக்கப்போ என்னமாச்சு திங்கணும் போல் ஒரு யோசனை வரும். என்னமாச்சுங்கிறதே நல்லா கவனிச்சுக்கோங்க. பசிச்சுக்கிட்டே இருக்கும், அதை திங்கணும் இதை திங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு ஆயா ஒருத்தர் கடை வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, அது ஹைஜீனிக்காக இருக்குமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் அன்பு இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளைக்கு செய்கிறது தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தேன் மிட்டாயின்னு ஒன்று இருக்குங்க. உருண்டையாக மென்மையாக வாயில் போட்டோன்னே என்ன ஆச்சரியம்னா, அந்த மிட்டாய் உள்ளே இது பண்ணுறோம், உள்ளேருந்து தேன் வடிகிற மாதிரியே இருக்கும். கொக்கோ மிட்டாயின்னு ஒன்று இருக்கும். கடலை மிட்டாய் இருக்கும். கடலை மிட்டாய்ங்கிறது கடலை பருப்பு நிலத்தடியில் விளையிறது. அதே மாதிரி அதில் இனிப்பு சேர்த்துறோம். அந்த ரெண்டும் சேர்ந்த உடனே நம்முடைய உடம்புக்கு உறுதியை தருது. இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ப்ரோட்டீன் கண்டென்ட் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு இதெல்லாம் தேவையாக இருந்ததுங்க. பிள்ளைகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு இயல்பான தன்மை இருந்தது. இந்த மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் கல்லாமைன்னுலாம் வச்சுருப்பாங்க. இல்லை, கல்லாமைங்கிறது ஒரு அதிகாரம் திருக்குறளில். இது மாங்காய்க்கு ஒரு பேர் வச்சுருக்கான். அந்த மாங்காயை கீத்து அறுத்து அதில் உப்பு மிளகாப்பொடி போட்டு சில பேர் ஜாமெட்ரி பாக்ஸில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லை, அப்படி நம்மளை திறந்து காமிச்சிட்டு உள்ளே வச்சுருவாங்க. அப்படியே ஜொல்லு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம பார்க்கணும். சில பேர் காட்டி கொடுத்துருவான், சார் அவன் மாங்காய் வச்சுருக்கான் சார் அப்படின்னு. இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புளிப்பு வேணுமா புளிப்பு, இனிப்பு வேணுமா இனிப்பு, கசப்பு கூட சில நேரத்தில் சேர்ந்துருக்கும், அதுவும் வச்சுக்கலாம். உரப்பு தான் நான் சொல்லிட்டேன், அதில் உப்பு போட்டு கொடுத்துட்றான். இப்போ இவை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகிற போது நமக்கு நல்லா இருந்ததுங்க. இன்னொன்று, மழையில் நனையணும், பொழுதில் விளையாடணும், அப்போ தான் இம்யூனிட்டி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மழையில் நனையாத, வெயிலில் போகாத, வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படியே தூக்கி காரில் போட்டு, அப்படியே தூக்கி வேனில் போட்டு, அப்படியே தூக்கி டியூஷனில் போட்டு, அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு, கடைசியில் ஒன்றுமே தெரியல அப்படின்னா அந்த பிள்ளை எங்கே தெரியும்? அப்போ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற பொருளை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் நம்ம பொருள் இல்லைங்க. நம்ம மண்ணில் விளையலை. நம்ம மண்ணில் விளைஞ்சதை நம்ம உடம்புக்கு ஏற்றதை சாப்பிட்டா அதுக்கான நோய் வந்தால் கூட நமக்கு மருந்து கொடுக்க முடியும். ஆனால் வெளிநாட்டு உணவுகள் நீங்கள் சாப்பிட்ற போது ஏதேனும் நோய் வந்தால் அந்த மருந்து நம்ம மருந்து செல்லாமல் போனாலும் போயிடும். அதனால் நீங்கள் உணவை பொறுத்த மட்டும் சுவை மட்டும் இல்லைங்க, உணவும் மருந்தும் ஒன்று. மேல்நாடுகளில் உணவு வேறு, மருந்து வேறு. அதனால் பழையதை நான் நினைவில் சொல்கிறேன்னு இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். உருவாக்குங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்க. சுவையை நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தா தாங்க பிள்ளை சாப்பிடும். அதனால் நீங்கள் சுவைத்து பாருங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த உலகத்தில் கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுமா, அப்போ உடம்பில் நோய் இல்லாமல் பார்த்துக்குங்க. சிகாகோ மாநாட்டில் 1893 விவேகானந்தர் அவர்கள் உரையாற்ற தொடங்கும்போது, ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு தன்னுடைய உரையை தொடங்கினார். இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தா, இமயம் தொடங்கி குமரி வரை அல்லது குமரி தொடங்கி இமயம் வரை இந்தியா பரந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் பல்வகை மதங்கள், பல்வகை சிந்தனைகள் இருக்குது, பல்வகை தேசங்கள். நல்லா சொன்னால் இது நாடுகளாக தான் தனியாக முதல்ல இருந்தது. வெள்ளைக்காரர்கள் தான் ஒன்றுபடுத்தினாங்க. அங்கம், வங்கம், கலிங்கம், மாலவம், கூர்ஜரம், அதே போல் சேரர், சோழ, பாண்டிய நாடுகள் என்று பல்வேறு வகையில் இருந்தன. இதில் ஒவ்வொரு பகுதியிலும் வியத்தகு அறிஞர்கள் தோன்றினார்கள் காலங்காலமாக. குறிப்பாக நம்ம இன்றைக்கி கூட சொல்கிறோம், பெரிய சாணக்கிய மாதிரி பேசுவான். ஏன் தினத்தந்தியில் கூட நீங்கள் பார்க்கலாம், சாணக்கியன் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த சாணக்கியர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
மௌரிய வம்சத்தினுடைய அந்த வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். நல்ல கல்வியும் வல்லமையும் கொண்ட அறிவாற்றல் மிகுந்தவர் அந்த சாணக்கியர். அவரை அப்போ இருந்த மன்னன் வந்து ஏதோ இழிவாக பேசின உடனே அவர் கோபத்தோடு போய் தன்னுடைய அந்த பின்னாடி வச்சுருந்த குடும்பி அதை அவுத்து விட்டுட்டு பாஞ்சாலி மாதிரி இந்த சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைப்பேன், அதற்கு ஒரு வீரனை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கின அந்த வீரன் தான் சமுத்திரகுப்த மௌரியன், மௌரிய வம்சத்தை சார்ந்தவன். 2ஆம் விக்ரமாதித்தன் என்ற பேர் நமக்கு அந்த கேள்விப்படுவான் தான். விக்ரமாதித்தன் கதைகள் வரக்கூடியவன் அவன் தான். இந்த அரசனை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த அறிவுரைகளும் தான் சாணக்கியத்தனம் என்று சொல்லப்படுகின்றன. பல படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜென்டில்மேன் படத்தில் ஒரு வசனம் வரும், சத்திரியனாக இருக்கிறத காட்டிலும் சாணக்கியனாக இருப்பது முக்கியம் அப்படிம்பாங்க. சாணக்கியனாக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அது வேறு விஷயம். ஆனால் சாணக்கியத்தனம் என்று சொல்லுகிற போது என்ன, அரசியல், பொதுவாழ்வு, இன்னும் பல்வேறு சிந்தனைகள் என்று வருகிற போது அதில் எல்லாவற்றிலும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கார்ல் மார்க்ஸ் மூலதனத்தை எழுதுவதற்கு தன் வாழ்நாளெல்லாம் கற்றதை தொகுத்தார் அப்படிம்பாங்க. நம்முடைய திருவள்ளுவர் எவ்வளவு படித்தார்னே நமக்கு தெரியாது. திருக்குறளை படித்து நான் 2ஆம் கிளாஸில் படிச்சிருக்கேன், 8ஆம் கிளாஸில் படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் எனக்கு என் அறிவு வளர்ந்தால் தான் அதன் அறிவை நான் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இந்த அறிவளவு நமக்கு ஆழத்தை, அதனுடைய நுண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் அறிவாளியாக திகழ வேண்டும். சாணக்கியரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய சொற்கள் எல்லாம் அத்தகைய பெருமை மிகுந்ததாக இருந்தது. அந்த ராஜ்யம் உருவாவதற்கு காரணம் அவராகத்தான் இருந்தார். ராஜகுருவாகவும் அவர் இருந்தார். ரொம்ப நாளைக்கு முதல்ல நம்முடைய பொதுகை தொலைக்காட்சியில் அந்த மௌரிய வம்சத்தினுடைய கதைகளை போட்டுட்டு வர்ற போது சாணக்கியருடைய கதையை போட்டு ரொம்ப அழகாக இது பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர்களுடைய சிந்தனைகள் தான் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்குதுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நல்ல அமைச்சன் பற்றி சொல்லுகிற போது திருவள்ளுவரும் சொல்லுவார், அமைச்சு அப்படின்னு ஒரு அதிகாரமே சொல்லுவார். அதுவும் வரப்போகிறத சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை உள்ளவன் தான், விஷன் உள்ளவன் தான் அரசனுக்கு பக்கத்தில் இருக்கணுமா. இல்லைன்னா என்ன ஆகும்னா அவன் வந்து வெளிப்பகையை காட்டில் உட்பகையிலேயே அவனுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டு போகுமா. ஆக ஒரு தேசத்தை உருவாக்குவது, ஒரு அரசனை உருவாக்குவது, ஒரு தலைமுறையை உருவாக்குவது என்றால் அங்கே அந்த அறிவு தேவை. அத்தகைய அறிவுக்காகத்தான் ஒரு வார்த்தை சொல்வதற்கு சாணக்கியனைப் போலரு, சாணக்கியத்தனமாக பேசு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் அது ஒரு குறியீடு என்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். தன்பண்டு தன்பிள்ளை வீடு சோறு சம்பாத்தியம் தானுண்டு இவை உண்டு என்போன் சின்ன ஒரு கடுகுள்ளத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாருங்க, எது எப்படி இருந்தாலும் சரிங்க, என் வீடு என் குடும்பம், நான் என் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் பொது சேவை செஞ்சால் நல்லது. பொது சேவைன்னா என்ன? இப்போ ஒன்றும் இதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வர மாட்டேங்குங்க, நானும் 20 வருஷமாக அலைகிறேன், பொது சேவை செய்ய அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வீதி வழியாக போயிட்டுருக்கப்ப ஒரு குழாயில் தண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், திருக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு போய் அதை திருகினதை அடைச்சிட்டு போனால் கூட அது ஒரு பொது சேவை தான். ஒரு பார்வை இல்லாத ஒரு நண்பர் ரோட்டோரத்தில் நின்றுட்டுருக்காரு, அவரை அந்த வீதியை கிடக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பொது சேவை தான். ஏன், பார்வையில்லாத நண்பர்கள் தேர்வு எழுதுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, நம்ம எழுதுவோம் இல்லையா, அது பொது சேவை இல்லையா? இந்த மாதிரியான விஷயம் பண்ணுற போது மனதுக்கு நிம்மதி இருக்குங்க. இந்த சேவையால் என்ன லாபம்? எனக்கு என்ன சேவாரத்னம்னு பட்டம் கொடுத்துருவாங்களா அப்படி நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நாம் படிப்படியாக செய்யப்படுகிற, நம்மால் செய்யப்படுகிற வேலைகளால் தான் நாம் உயர்வோம். இப்போ ஆபிரகாம் லிங்கனை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு முறை வந்து பார்லிமெண்ட்டுக்கு வர்ற போது குதிரையில் தான் அந்த காலத்தில் வருவாங்க. அப்படி வந்தபோது உள்ளே நுழையிறார், அவரை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா சகதியாக இருந்திருக்குது, ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே கீழே விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி வர்றார். உடனே எல்லோரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் வர்ற வழியில் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று சகதிக்குள்ளே கிடந்தது, அந்த பசுமாடு சுற்றிக்கிட்டே இருந்தது, அதை தூக்கி விட முடியாமல் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க.
நான் சடார்னு குதிரையை விட்டு இறங்கி அந்த உள்ளே குதித்து அந்த கன்றை தூக்கினேன். அதுக்கு ஒரு வழியை காப்பாற்றி தாயிட்டு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர நேரம் இல்லாமல் நான் நேரம் வந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே எல்லோரும் ஓடி வந்து அவரை அவருடைய பொது சேவையை பாராட்டினாங்க. அவர் சொன்னார், பொது சேவையெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த உதவியை நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னு வச்சுங்களேன், வாழ்நாளெல்லாம் அந்த கன்றுக்குட்டியினுடைய முகம் என் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மற்றவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க, யாருமே செய்யலை. எனக்கு ஏன் செய்ய சொன்னது என்றால், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிமோ. இதெல்லாம் பாரம்பரியமாக வரணுமா. அப்போ பிறருக்கு சேவை செய்கிற போது பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நிலைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்நிலை உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். யார் சொல்கிறா? வாலி. பொது சேவை என்பது நம்முடைய மனதுக்கு மட்டுமில்லைங்க, நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டி. ஞான